அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுறேங்க. தொழில் பயிற்சி வீடியோல இன்னைக்கு எது சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய அரிசி கஞ்சி செஞ்சு அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம், விற்பனைக்காக கொண்டு போலாம்ங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் காமிச்சிடலாம். ரெண்டு வகையா கூட நீங்க கொண்டு போகலாம். இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளை நீங்க மொத்தமா ஒரு 25 கிலோ, 30 கிலோ, இல்ல 50 கிலோ இந்த மாதிரி மொத்தமா வாங்கி இதே மாதிரி பேக் பண்ணியும் இதை நீங்க தனியா சேல்ஸ்க்காக கொண்டு போகலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இது தேவைப்படுது. இதோட மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு. பாரம்பரிய அரிசி சிவப்பு கலர்ல மட்டும் இல்ல, வெள்ளை நிறத்திலயும் இருக்கு, சிவப்பு நிறத்திலயும் இருக்கு, கரு சிவப்பு நிறத்திலயும் இருக்கு. சரிங்களா? இத நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் நம்ம ஸ்டிக்கர் போடாம உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப காமிக்கிறேன். ஓகேங்களா? இதுலயே பாரம்பரிய அரிசியில பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் இருக்கு. 2 வகை இருக்கு. அதாவது பச்சை அரிசினா உங்களுக்கு அவிச்சு வேக வைக்காம குடுக்கறது தான். அதை அப்படியே அந்த நெல்லை அவிச்சு வேக வைக்காம அப்படியே உங்களுக்கு ரைஸ் மில்ல போட்டு எடுத்துட்டு சுத்தப்படுத்தி கொண்டு கொடுப்பாங்க. அந்த உண்மையெல்லாம் நீக்கிட்டு. புழுங்கல் அரிசினா அவிச்சு வேக வச்சுட்டு ஒரு சில ப்ராசஸ் பண்ணிட்டு ரைஸ் மில்ல இருந்து அந்த நெல்லுல இருந்து அரிசியை மட்டும் பிரிச்செடுக்கிறதா புழுங்கல் அரிசி. இந்த 2 விதமா இருக்கு. இந்த மாதிரி கஞ்சி வகைகளுக்கு நீங்க எந்த அரிசியை பயன்படுத்தினாலும் நல்லாதான் இருக்கும். ஏன்னா நம்ம முழுசா வறுத்தோம் பாத்தீங்களா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஞ்சி மாவு வகைகளுக்கும் சத்து மாவு வகைகளுக்கும் நீங்க தாராளமா பச்சை அரிசியை கூட நீங்க பயன்படுத்தலாம். எந்த அரிசி வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டா நீங்க பொதுவா வீட்டுக்கு வாங்கி சமையல் பண்றாங்க அப்படின்னா அவங்க புழுங்கல் அரிசியில வாங்கி சமையல் பண்றது ரொம்ப நல்லது. நீங்க அதாவது இப்ப டைரக்டா இப்போ ஒரு சமையலுக்காக அவங்க செய்யறாங்க, இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி விற்பனை செய்யறேன் அப்படின்னா நீங்க புழுங்கல் அரிசிய வாங்கி இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுங்க. சத்து மாவுக்காகவோ இல்ல கஞ்சி வகைகளுக்காகவோ பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா பச்சரிசியை பயன்படுத்துங்க. கஞ்சிகளுக்காக நீங்க வறுக்கிறீங்கன்னா இரும்பு வடைச்சட்டி தாங்க நீங்க பயன்படுத்தணும். சரிங்களா? இரும்பு வடைச்சட்டி நல்லா சூடாயிரணும். சட்டி நல்லா சூடாயிருச்சுங்க. சூடானதுக்கு அப்புறம் நான் இப்ப 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேங்க. இதை நீங்க வறுக்கிறதுக்காக இது பண்ணல. நல்லா சட்டி சூடானதுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு வறுத்துருங்க. நல்லா வாசனை வர்ற மாதிரி வறுக்கணும். ஏன்னா இதோடைய மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நீங்க இரும்பு வடிச்சட்டியில வறுத்து அதை பவுடர் பண்ணி நீங்க அதை கஞ்சியா எடுத்துக்கல இல்ல சத்து மாவுக்காக பயன்படுத்தல பாத்தீங்கன்னா இதனுடைய மருத்துவ குணங்கள் இன்னும் அதிகமாகுதுங்க. இப்ப தைராய்டுக்கான நீங்க ஒரு கஞ்சியை ரெடி பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கருங்குருவை அரிசியை மட்டும் இந்த மாதிரி வறுத்துட்டு அதை நீங்க பேக்கிங் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த அரிசி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பூங்காறு அரிசி அதை வாங்கி இந்த மாதிரி கஞ்சி போடுற மாதிரி ரெடி பண்ணி நீங்க பேக் பண்ணலாம். ஆண்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மாப்பிள்ளை சம்பாவை இந்த மாதிரி கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி நீங்க பேக் பண்ணி சேல்ஸுக்காக கொண்டு போகலாம். சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்காக நான் ஒரு கஞ்சி ரெடி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா காட்டியான அரிசியில நீங்க இந்த மாதிரி கஞ்சிகளை செஞ்சு நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள்ங்கிறது நிறைய இருக்கு. சும்மா இவ்வளவு மட்டும் நீங்க மிளகு போட்டீங்கன்னா போதும். இதோடவே போட்டு நான் வறுத்துறேன், நீங்க தனியா கூட வறுத்து சேர்த்துக்குங்க. ஜீரகமும் இவ்வளவுதான் நான் போட்டுருவேன், நிறைய போட மாட்டேன். ஏன்னா ஒரு சிலர் கஞ்சி பவுடர் வாங்கிட்டு சர்க்கரையும் போட்டுக்குவாங்க, உப்பும் போட்டு கஞ்சி மாதிரி செஞ்சு குடிப்பாங்க. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நான் மிளகு ஜீரகம் அவ்வளவுதான் போடணும், நிறைய போட மாட்டேன். 1 கிலோவுக்குங்க இந்த அளவு, சும்மா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் போடுவேன். இதுல உப்பு எதுவுமே நீங்க சேர்க்காதீங்க. சரிங்களா? உப்பு எதுவுமே சேர்க்காதீங்க. இதுல இன்னும் ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பேக் பண்றதுக்கு முன்னாடியே அரிசிகள்லாம் வாங்கிட்டு வெயில நல்லா காய வச்சு எடுத்துருவேங்க. சில நாள் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா நிழல் காய்ச்சல் போடுவேன். அதாவது நிழல் காய்ச்சல்னா வீட்டுக்குள்ள தனியா அரிசியை மட்டும் நல்லா எடுத்து நல்லா தனியா காய வச்சு எடுத்துருவேன். நிழல்ல காய வச்சு எடுத்து அதை பேக் பண்ணுவேன். வெயிலையும் காய வச்சு எடுப்பேங்க. இந்த வெயில் காலத்துக்கு நிழல்ல காய வச்சு எடுத்தாலே போதும். சரிங்களா? அந்த அளவுக்கு நல்லா அதோட இது இருக்கும். நல்லா அரிசி நீங்க பதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வாயில போட்டு பாருங்க. நல்ல காய்ச்சல் வந்த அரிசியா இருந்தா மட்டும் நீங்க இதை எடுத்து இந்த மாதிரி கஞ்சிகளுக்கு பயன்படுத்துங்க. காய்ச்சல் பத்தல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வெயில ஒரு நாள் காய வச்சு எடுத்துருங்க. நல்லா வாசனை வருங்க. கருப்பு இந்த மாதிரி நிறம் எல்லாம் மாறணும்னு நினைச்சிடாதீங்க, நல்லா வாசனை வரும். ஒரு சில அரிசிகள் பொரிஞ்சதுனாலும் தப்பு இல்ல, பரவாயில்லங்க, அதனால எந்த இதுவும் இல்லைங்க.
நான் இது 1 கிலோவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் கணக்கு சொல்லியிருக்கேன். இதுல நீங்க எவ்வளவுக்கு வேணுமோ இதே மாதிரி நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் மெத்தேடு. நான் செய்யற மெத்தேடு இவ்வளவுதான். நான் வேற எந்த ஒரு இதுவும் இல்ல. இந்த கஞ்சி இந்த மாதிரி பவுடர் மாதிரி செஞ்சு இது பண்ணிட்டோம்னா எனக்கு எக்ஸ்பிரி டேட் பாத்தீங்கன்னா 3 மாசத்துல இருந்து 4 மாசம் வரைக்கும் நான் வரும். நான் இதை செஞ்சுட்டுனா அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ள கஸ்டமர் கைக்கு போற மாதிரி நான் பண்ணிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ஆர்டர் எடுத்துட்டு தான் நான் ரெடி பண்ணி நான் கொடுத்துருவேன். ஒவ்வொரு மாசமும் எனக்கு சரியா பாத்தீங்கன்னா 6ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள இந்த வேலையை செய்வோம். ஏன்னா அப்பதான் எங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரும், நிறைய பேர் சொல்லிடுவாங்க. அப்ப அந்த 4 நாள்ல நாங்க ரெடி பண்ணி அடுத்து அதுல இருந்து ஒரு 2ல இருந்து 3 நாளுக்குள்ள கஸ்டமர் கைக்கு போற மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. உணவு சம்பந்தமான பொருட்கள் எதுவுமே இப்ப 3 மாசம் தான் எக்ஸ்பைரி டேட் வருது, இல்ல 6 மாசம் தான் எக்ஸ்பைரி டேட் வருதுனாலும் அதை செஞ்சதுல இருந்து அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ள கஸ்டமர் கைக்கு போற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துடணும். அப்பதான் அவங்க வச்சு அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இதே மாதிரி நீங்க சிறுதானியத்தையும் கூட நீங்க வெயில காய வச்சு அதை எடுத்து இதே மாதிரி நீங்க இரும்பு வடச்சட்டியில வறுத்து மிஷின்ல கொடுத்தா பவுடர் பண்ணுங்க, ஒன்றும் தப்புல. நானும் அரிசி வகைகள் எல்லாமே மிஷின்ல கொடுத்துதான் பவுடர் பண்ணுவேன். சரிங்களா? மிஷின்ல கொடுத்து பவுடர் பண்ணி பேக்கிங் பண்ணி நீங்க சேல்ஸுக்கு கொண்டு போகலாம். இது ஒரு நல்ல ஒரு பிசினஸ் வாய்ப்பு, எனக்கு ரொம்ப கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்க, செஞ்சு பாருங்க, நல்ல லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துருக்கேன். சிம்ல வச்சுதான் வறுத்துருக்கேன். நல்லா வாசனை வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்ப உங்களுக்காக சின்ன அளவுல நான் செஞ்சு காமிக்கிறதுனால மிக்சிலேயே அரைச்சு காமிச்சிடுறேன். நீங்க 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க மிஷின்ல கொடுத்து அரைச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசியை நம்ம வறுத்து பவுடர் பண்ணிடுறோம். நான் எப்பவுமே 1/4 கிலோ அளவுலதான் பேக்கெட் போட்டு நான் சேல்ஸ் பண்ணுவேன். எப்பவுமே ஒரு சில புதிய வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சின்ன அளவுல சாம்பிள் வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால என்னோட ஸ்டார்டிங் இதே 1/4 கிலோ 1/2 கிலோ இந்த 2 தான் நான் வச்சிருப்பேன். வேற எதுவுமே நான் வச்சிருக்க மாட்டேன். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா 1/4 கிலோல கொண்டு போங்க. இதை எப்படி நீங்க கஞ்சி மாதிரி அவங்கள யூஸ் பண்ண சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த கஞ்சி பவுடர் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க வைக்க சொல்லுங்க. உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்க சொல்லுங்க. இல்ல இனிப்பா அவங்க அந்த கஞ்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை வெல்லம் இந்த மாதிரி கலந்துட்டு 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் அதிகபட்சமாக போனால ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே எடுத்து குடிக்க சொல்லுங்க. காலையில வெறும் வயிற்றுல அவங்க குடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒவ்வொரு அரிசிக்குமே ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கு. பொதுவா இந்த பாரம்பரிய அரிசியில செய்யற கஞ்சிகளை காலை உணவாக அப்படிங்கறதுக்கு பதிலா காலையில டீ காஃபிக்கு பதிலா 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பாரம்பரிய அரிசியை எடுத்துக்கிட்டா இதை ஃபுட்டா தான் எடுத்துக்கணும், காலை உணவா எடுத்துக்கணும், 3 நேரம் உணவா எடுத்துக்கணும், இதை சாப்பிட்டா வேற எதுவுமே சாப்பிடாம கொண்டு போனா தான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறதெல்லாம் கொண்டு போவாங்க. ஆனா எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க ஒரு சிலருக்கு இல்லை, எல்லாத்துக்குமே நான் பாரம்பரிய அரிசி காலையில டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கோங்க, இந்த அரிசி இந்த மருத்துவ பலன்ல இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சம்பந்தமான பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அரிசியை மட்டும் நான் மாத்தி கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்க பாத்துக்கங்க. ஒவ்வொரு அரிசிக்கும் என்னென்ன மருத்துவ பலன்கள் இருக்கு அப்படிங்கறத நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இணைச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதை நம்ம சீல் பண்ணிட்டோம்னா இது இப்படிக்கு தயார். இப்ப இந்த மாதிரி நீங்க சீல் பண்ணி பேக் பண்ணிட்டீங்க சரிங்களா? இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர் உறுதியா போடுங்க. அந்த ஸ்டிக்கர்ல உங்களோட என்ன பேர்ல நீங்க தொழில் ஆரம்பம் செய்றீங்களோ அந்த பேரு போட்டுருங்க. உங்களோட மொபைல் நம்பர் உறுதியா இருக்கட்டும். வீட்டுல இருந்துதான் நீங்க செய்ய போறீங்க இந்த பிசினஸ் அப்படின்னா உங்களோட அட்ரஸ போடாதீங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு கூட நீங்க போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அட்ரஸ் போடாதீங்க.
அடுத்ததாக பாத்தீங்கன்னா FSSC சர்டிபிகேட் உறுதியா நீங்க வாங்கிக்கணும். அதோட நம்பரும் உறுதியா ஞாபகமா ஸ்டிக்கர்ல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இதோட அளவு எவ்வளவு, MRP எவ்வளவுங்கிறதையும் நீங்க போட்டுருங்க. இதோட லாபம் நீங்க எந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அரிசி ஒவ்வொரு அரிசிக்கும் விலைங்கிறது மாறுபடும். மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு விலையா இருக்கும், பூங்காறு அரிசி ஒரு விலையா இருக்கும், காட்டியான அரிசி ஒரு விலையா இருக்கும், மூங்கில் அரிசி கஞ்சின்னு அந்த மாதிரி பண்ணோம்னா அதோட விலைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ உதாரணத்துக்கு காட்டியான அரிசி ஒரு கிலோ 80 ரூபாய் 85 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனா நீங்க ஹோல்சேல்ல வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 10ல இருந்து 15 ரூபாய் குறைவா தான் கிடைக்கும். மூங்கில் அரிசி பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்சேலா வாங்கினீங்கனாலே நல்ல தரமான மூங்கில் அரிசி 450 ரூபாய் 460 ரூபாய் அந்த ரேட்டுக்கு வரும். இந்த மாதிரி விலைகள் இருக்கு. அப்ப நீங்க எந்த அரிசியை எவ்வளவுக்கு வாங்குறீங்களோ வாங்கிட்டு அதை நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேக்கிங் ஸ்டிக்கர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பொதுவா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுதுங்கிறத நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிலோவுக்கு அல்லது ஒரு பாக்கெட்டுக்கு இவ்வளவு லாபம் நீங்க வச்சுக்கணும். இப்ப நான் 1/4 கிலோ பாக்கெட் நான் விற்கிறேன் அப்படின்னா தோராயமாக 10ல இருந்து 12 ரூபாய் லாபம் வச்சு நான் இந்த பாக்கெட்டை நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் குறைந்த லாபத்தை வச்சு நான் அது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளோட ஷாப்புக்கு நமக்குன்னு தனியா கடை இருக்குங்கிறனால அந்த கடையில ஒரு பொருளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60 உண்டான ஒரு பொருளுங்கிறத விட 60 வெரைட்டி 60 வகையான பொருட்கள் விற்பனைக்கு இருக்கிறதுனால எல்லாமே சேல்ஸ் ஆகணுங்கிறது மட்டும் இல்லாம கஸ்டமர் நிறைய எனக்கு வரணுங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்துல லாபத்தை நான் குறைவா வச்சிருக்கேன். எனக்கு அதுவே போதுமானதாக இருக்கு. நீங்க எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து எது சம்பந்தமான தொழில் வீடியோக்கள் பதிவிடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.